48 நாள் சரியாக ஒரு மண்டலங்கள் முடிந்து போய்விட்டது. ஒரு மண்டலங்களாகவே உங்களை நான் பிரிந்து விட்டேன், என்னை நீங்கள் பிரிந்திருந்தீர்கள். ஆகையினாலே நீங்களும் உலகம் எல்லாமே படி இழந்து விட்டு கைலாசத்துக்கு திரும்பி வருவதனால உங்களுக்கும் களைப்பா இருக்கும், எனக்கும் களைப்பாக இருக்கு. நம்ம நேரம் போகணும், களைப்பை தீர்க்கணுமான ஏதாவது ஒரு விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். என்ன விளையாட்டு விளையாடலாம்? கிச்சு கிச்சு தம்பளம் அது சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க. வேற ஒரு விளையாட்டை சொல்லு. அது வேணா பேக்கல கிடக்கு. நானும் குடத்துக்கார தாத்தாவும் கயத்தை பிடிச்சு உன்னை குதிக்க சொன்னோம்னு வைகி, நல்லா குதிச்சுக்கிட்டே இருக்கணும். நாங்க எப்போ நேரம் பார்த்து காலை வாரன் மணிக்கவும் நீ கீழே நச்சுன்னு விழுந்துருவேன். காலை வரும்போது காலை வாரி நச்சுன்னு ஓடுறோம்காங்க. அந்த எண்ணம் உங்ககிட்ட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. குடத்துக்கார நீ சேர்ந்து எவன் குப்பரை விழுந்து சாவட்டும்னு நீ காயத்தை போட்டு இருக்கணுங்க. வயசுக்கு தகுந்த விளையாட்டு விளையாடணும். கபடி விளையாடுவோமா? கபடி விளையாடுவோமா? கபடி கபடி விளையாடுவோம். காலில் முட்டுல பிளம் இருக்காயா? கொஞ்சம் நொஞ்சுதான் கிடக்கு. முட்டு செத்து போய் கிடக்கீர. ஏற்கனவே ஒத்த மட்ட மாதிரி இருக்க, லாந்த கூட பிளம் இல்ல. இந்த மேடையில இருந்து அங்க கீழே போனோம்னா கீழே விழுந்துரும் உங்களுக்கு. நீ என்னைக்கு கபடி விளையாட போற? பிறகு காலை விரிச்சிருவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாண்டோம். என்ன விளையாட்டு? நானும் எங்க அத்தம்மாவளும். என்ன விளையாட்டோம்? சின்ன மண்ணு வீடு கட்டி சரி விளையாண்டோம். அப்படி விளையாடும் போது அந்த கதை இப்ப தேவையாப்பா? இப்போ உனக்கு ஆசை விடல. பல எண்ணமானது இருக்கத்தானே செய்யுது. அதானே. அப்ப விளையாடும் போது எங்க அத்தம்மா சிரட்டையில மண்ணை கரைச்சி எனக்கு தோசை சுட்டு தருவா. சின்ன பிள்ளையா எனக்கு 8 வயசு இருக்கும். எங்க அத்தம்மாவுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். சரி, அறியாத பருவம். அப்ப மண்ணை கரைச்சி தோசை சுட்டு தரும்போது சரி நான் விவரம் தெரியாம அந்த மண்ணு தோசையை தின்னுகிட்டே வந்தேன். சரி, அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது மண் தோசை தின்னுகிட்டு இருந்தானா திடீர்னு எனக்கு வீங்கி போச்சு. என்ன வீங்கி போச்சு? மண்ணு தின்னா மூஞ்சி வீங்கிரும், சுவாவ பத்துமியா? அதானே கேட்டேன். மூஞ்சி வீங்கி போச்சு. சரி, அதோட அந்த விளையாட்டு வேண்டாம்னு விட்டுட்டோம். அப்படியா? ஆமா. 2 காக்கா கறியை வச்சு சாப்பிட்டு இறங்கும். ஆமா, சோவையெல்லாம் மருந்து. அதே சின்ன பிள்ளையிலே நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டு. இப்போ நம்ம வயதாகி விட்டது, ஆடி ஓடி விளையாடக்கூடிய தொம்பு கிடையாது, வயசு கிடையாது. அப்ப இருந்து நம்ம பொறுமையாகவே விளையாட வேண்டும் என்று சொன்னா அதுதான் சோவிபரத்தி சொக்கட்டங்கால் ஆடுவது. சோவிபரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேணுமே என்று அந்த ஆண்டவனும் பார்வதா தேவியும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவியது தான் பரத்தி நாமல் விளையாட வேணும் என்று தூசி மெத்தை தனை விரித்து அந்த மெத்தைக்கு மேலே எல்லோ இருபேர்களும் அமர்ந்து கொண்டு சோவி எங்கே தான் பரத்தி ஐயா தான் பரத்தி சொக்கட்டங்கள் ஆடுவாரா, அவரோ சொக்கட்டங்கள் ஆடுவாரா.
என்னுடைய அழகை போல் என்னுடைய அழகை போல் நீங்க உலகில் பார்த்ததுண்டா கோமதி அழகை போல் இந்த குவளையத்தில் பார்த்ததுண்டா கண்ணன் தங்கை அழகை போல் கலி உலகில் பார்த்ததுண்டா ஆண்டவா பரம்பொருளே நீங்க இரேலும் உலகம் எல்லாமே இறையிழக்க போறீங்க அப்ப இரேலும் உலகம் எல்லாம் இறையிழக்க போகும்போது என்னை போலவே அழகு பெண்ணை இந்த உலகத்திலே நீங்க பார்த்தது உண்டா? கோமதியின் அழகை போலே குவலயத்திலே பார்த்தது உண்டா இறைவா? கண்ணன் தங்கையின் அழகை போலவே நீங்கள் கலி உலகிலே பார்த்தது உண்டா? அப்படின்னு கேட்ட உடனே என்ன பகவான் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. இருக்க மாட்டாரு. கட்டிய மனைவி அழகு பெண்ண பாத்தியான்னு கேட்டா என்ன வார்த்தை சொல்லணும்? என்ன சொல்லணும்? கட்டிய மனைவி வந்து கேட்பாங்க. சரி ஆடிக்கோ தீபாவளிக்கோ ஒரு புது சேலை எடுத்தாங்கன்னா ஆமா அந்த சேலையை கட்டிட்டு வந்து சரி கட்டிய கணவன் முன்னாடி நின்னுக்கிட்டு ஆமா என்னங்க இந்த சேலையில நான் நல்லா இருக்கேனா? இருக்கா நல்லா இருக்கா? சேலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எப்படில இந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்கு ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி அதை விட்டுட்டு ஆமா இந்த சேலை நீ கட்டுறதை விட ஆமா உன் தங்கச்சி கட்டினா இன்னும் சூப்பரா இருக்கும் உனக்கு என்ன அந்த ஆசையோட வரும் அப்படின்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? மனசு எப்படி இருக்கும்? மனசு சங்கடப்படும் வருத்தப்படுவா. ஆமா அப்போ கேட்ட பொண்டாட்டி கேட்டான்னா சரி சேலை சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். ஆமா ஆமா அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்ற திரு மக்களை பத்தி சரி பகவான் மனசிலே வைத்திருப்பதை வெளியே சொல்லக்கூடாது. ஆமா இந்த பார்வதி அழகில்லைன்னு சொன்னா பார்வதா தேவி அழகா இருக்கான்னு சொன்னா இவளுக்கு ஆணவம் வரும். அதனால இந்த பார்வதி கிட்ட நம்ம அவ அழகா இருக்கான்னு சொல்லக்கூடாது. என் இறைவனாகிய பகவான் நான் ஈரேழு உலகம் எல்லாம் இறையிழந்து வருகின்ற போது உன்ன மாதிரி அழகு பெண்ண நான் பார்த்தது இல்ல. இருந்த போதிலும் நாகலோகம் வழியாகவே நாம் படி இழந்து வரும் போது அவ அட்டகாலி 8 பேர் இருக்கக்கூடிய நாங்கள் படித்த கதை குறைகள் பாட குறைகள் பாட பால சரஸ்வதியே அருள் புரிவார் சரஸ்வதியே அருள் புரிவார் குறைகள் பாட ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உலகமெல்லாம் நான் இறையிழக்க போகும்போது சரி நாகலோக வட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்ற திருமக்கள் அவளுடைய அழகை மாறி இந்த ஆண்டவை நான் எங்கேயுமே பார்க்கல. இல்லம்மா அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? எப்படி ஐயா? பெண்ணுக்கான சிவப்பழ
போல் காரிலையால் முடியழகா ஆலமரம் விழுந்து போல போலை அம்மாளோட தலைமுடியா கருமேகம் சூழ்ந்ததை போல் காரிலையால் முடியழகா அக்கா தங்கை 8 பேரும் மாறி அழகை போல மாநிலத்தில் யாரும் இல்லை வாலியும் அழகை போல கலை உலகில் யாரும் இல்லை சந்தன மாறி அழகை போல அழகை போல சங்கரனும் பார்த்ததில்லை சங்கரனும் பார்த்ததில்லை ஆடி ஏடி அம்மா பார்வதி அக்காதங்கை 8 பேருக்கும் அம்மாதங்கை 8 பேரும் மூன்றாம் பிறை செயலி அவமுகத்தினோட திருவள வேப்பையில செயலி அம்மாளுக்கு மேல் புருவோர் எண்டல செண்டமிரை செயலி கிளிமொழியால் கண்கள் அரைத்து வெல்ல வளைத்ததை அருமமக கண்ணம் ரெண்டும் தாமர இதழு போல தையலரின் கண்ணம் ரெண்டும் மஞ்சேன பெட்டி போல மங்கையவள் அவ மஞ்சேன பெட்டி போல மங்கையவன் ஆடி அக்காரங்கை 8 பேரும் பூவிலம்பு செயலி அவக்குரிய நாசிகள் மாரியம்மா காளியம்மா சந்தனம் மாறி சடமாடி சக்தி கொண்ட முப்பிடா கோவை பழம் செயலி கோமதியா உதட முத்து கட்டி கோர்த்ததை முன்வரிசை பல்லவ பிச்சி அரும்பு போல முன்வரிசை பல்லவ முல்லை நல்லா ரொம்ப போல முன்வரிசை பல்லவ பதைக்கம் கட்டி கோர்த்ததை பக்கம்பதி அம்மாளுக்கு பக்கம் முத்து கட்டி கோர்த்ததை போல் 32 பல்வரிசை ஆமையார் பதைக்கம் கட்டி கோர்த்ததை போல் பக்கம் 16 பல்லு ஈச்சங்கா செயலிலே இடைகாவை பல்வரிசை வரிசைகள் கோவை பழம் செயலிலே கோமதியால் உடலழகு உதகழகு கருமேகம் சூழ்ந்ததை போல் காளி அம்மாளுக்கு கூந்தல் முடியழகு அப்ப உள்ள பெண்களுக்கெல்லாம் என்னையா தலைமுடி ஒரு பாகமும் ஒரு முழமும் அது போக அரைச்சான மிச்சமும் இருக்குமா அப்பா அந்த அளவுக்கு அப்ப ஓடி வளர்ந்துருக்கு ஒரு பாவம் ஒரு முழம் அரைச்சான மிச்சமும் இருக்குமா அதுதானே கேட்டேன் இப்ப எப்படி இருக்கு முடி இப்ப ஓடி வளர்ந்திருக்கு ஒரு சாண முடி காலத்தை விட்டு கீழே வர மாட்டேங்குது அதை தேய்ச்சி கழுவதுக்கு 2 சீயக்கா பொடி சீக்கா பொடி அதையும் தலையில தேய்ச்சி குளிச்சான்னா அதுக்கு அந்த அம்மா
அந்த தலைமுடி காய்த வரைக்கும் சும்மா இருப்பாளா? என்ன இவா சினுக்கு வலிய வச்சு அங்கன ஒரு இழுப்பு, இழுக்கு இங்கன ஒரு இழுப்பு. சரிதானே? ஆமா, சடக்கு சடக்கு சடக்குன்னு இழுப்பா. கோதி கோதி வாருவா. பிறகு சரி. அப்போ என்ன என் தாயாகப்பட்ட மாரியம்மா ஒப்பிடாதே சந்தனமாரிக்கு அம்மனுடைய கூந்தல் முடி அழகை பார்த்தால் கருமேகம் சூழ்ந்ததை மாறி கரு 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 கருன்னு கருங்குயிலா இருக்கும். கருத்த கூந்தல். ஆமா, கருங்குயில். அதை போல என்னய்யா மாறி காளி ஒப்பிடாதே அம்மாளுக்கு என்னய்யா கெண்ட மீறி செய்யலி ரெண்டும் தன்னழகா என் தாயான மாரியம்மாள் சந்தன மாறி முப்பிடா அவ சமூகங்குல சாய்ந்ததை கலத்தினோட திருவழகா சங்கர் விரித்ததை சத்தினோட திருவழகா மிளகுருகி வார்த்ததை முதுகினோட தன்னல மாரியம்மா முப்பிடா அவ கட்டிடாம கரும்பு போல கனகமணி கைகள் அவரங்க செய்யலே ஐந்து நல்ல விரலழகா பயத்தனத்தை செய்யலே பத்து நல்ல விரலழகா அம்பிகையா 8 பேர் அச்சிரங்கள் பதித்ததை வாய்த்த 10 அம்மாளுக்கு வாய்த்த பத்து நகமழகா வாய்த்த பத்து நகமழகா. அவ சித்துடுக்கை கடைந்ததை சேலை கட்டும் இடையழகா உடையழகா என் தாயான மாரியம்மா தொடையழகா ஏ தாயான ஆமா தாயான மாரியம்மா ஏ அவ இடையழகான் உடையழகா தாயான மாரியம்மா அட்டகாளி 8 பேர் என் தாயாகப்பட்ட மாரியம்மாளுக்கு கட்டிராம கரம்பு போலவே கனகமணி கைகள் 2 கைகள் 2 அழகு. அவரக்கா செயலில 5 விரலழகு விரல் அழகு. பயத்தனத்து செயலிலே 10 விரலழகு ஆமா பச்சிரம் மதித்ததை போல் வாய்த்த 10 நகமழகு ஆமையா. சித்துடுக்கை கடைந்ததை போலவே சேலை கட்டும் இடையழகு. அவ நம்மள மாதிரி நவ பாலிஷே போட வேண்டாம். அந்த மாதிரி இருக்கு நகங்கள் பாலிஷா. அடே அப்பா இப்ப பாலிஷ் போடுவோம். இப்போ நம்ம நகத்துக்காகவே பியூட்டி பார்லருக்கு போய் அதுக்கு வளரலன்னு வையி அதுக்கு ஒரு ஒட்டு நகை வச்சு அதுக்கு ஒரு நெயில் பாலிஷ் போட்டு அதுக்கு அரை வச்சு தேய்ச்சி அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் வச்சு நம்ம எப்படி ஆசைப்படுதோமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ நெயில் பாலிஷ்க்கு அப்படி வந்திருக்கு. அதுக்காகவே பிள்ளைகள் படித்து அதுக்காகன்னு வேலை பார்க்காங்க. மெனக்கட்டு வீடு வரைக்கும் போய் அந்த நெயில் பாலிஷ்காண்டி செய்து கொடுத்துட்டு வராங்க. அழகு நிலையம்னு வச்சிருக்காங்க. பிறகு அப்போ என் மாரியம்மாளுக்கு அப்படி அல்ல, இயற்கையாகவே பேரழகியாக என் 8 பேரும் இன்னும் எப்படி இருக்கிறா. அதாவது ஒரு பெண்ணானவள் வந்து செயற்கை அழகு ஆகாது. தன்னுடைய அழகு எப்படி இருக்கும் அந்த அழகத்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆடை பாதி ஆள் பாதின்னு இருக்காங்களே. ஆமா, பிடி பாட்டில போய் 2 பேரை கணத்துல மைதாமா மாதிரி தேய்ச்சி விடுவாங்க. மைதாமா மாதிரி தேய்ச்சி கொஞ்ச நேரம் உணர விட்டுருவாங்க. உணர விட்டு ஒரு பன்னர்வா மாதிரி இருக்கும். ஆமா, அதை கொண்டு வந்து வலிச்சு முகத்துல இருக்கிற புறம் வலிச்சு எடுத்த உடனே முகமெல்லாம் பாரு பல பலன்னு மின்னும். பிறகு நாம தான் போயிட்டு வர போய் தான் பியூட்டி பார்க்கு போனோம். ஆமா, நான் போனேன். இனிமே நீங்க போக வேண்டியதான் காலம் போன கடைசியில.
காலம் இருக்கையிலே போகலையே, இனிமே என்னைக்கு போவேன்? அதான் இனிமே போனாலும் எத்தனை லேயர் போட்டாலும் அப்படித்தான் இருக்கும். கண்ணு இருக்கும் போதே கதிரவனை வணங்கணுமா? ஆமா. கண்ணு ஒளி கெட்ட பிறகு கதிரவனை வணங்க முடியுமா? சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. மணி 5:30 மணி ஆகி போச்சு. ஆமா. இருட்டதுக்குன்னு 1.5 மணி நேரம் தான் கிடக்கு. சரி, இதுக்கு எதுக்கு நமக்கு சொல்ல வேண்டாம்ல. சரி, அதனால என்னய்யா அம்பிகை 8 பேரும் என்ன அம்பிகையா 8 பேரும் 8 பேரும் சித்தடுக்கை கடைந்ததை போல் சேலை கட்டும் இடையழக ஆலிலை செய்யலிலே அருமமாக வயரழக அம்பிகை 8 பேரும் இளமரம் தண்டு போல காலிரண்டும் கண்ணழக ஆவினோட படத்தை போல பாதத்தின் திருவழகா ஆமை ஒரு செய்யலிலே அருமமாக பாதம் ரெண்டா அருமமாக பாதம் ரெண்டா அது ஆமை ஒரு செய்யலிலே அருமமாக பாதம் ரெண்டா தாயான மாறிக்கு கூந்தல் கருப்பொழி குச்சம் வேறு கருப்பும் இல்லை தலையோ கருப்பொழி கவலை வேறு கருப்பும் இல்லை மூணோ கருப்பொழி முடியதுவும் கருப்பொழி பின்ன வேற கருப்பும் இல்லை அம்பிகையா 8 பேர் ஆலிலே அழகிய அம்மா ஆலிலே அழகிய அம்மா அழகிலையும் ரதியவர் ஆலிலே அழகிய அழகிலே ரதியாக அம்பிகை 8 பேரும் சரி, தலைமுடி கருப்புலையே தவிர வேற எந்த ஒரு கருப்பும் கிடையாது. கிடையாது. கூந்தல் முடி கருப்புடைய அம்மாளுக்கு கூட கொஞ்சம் கருப்பு கிடையாது. இல்ல, இப்ப ஏற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக ஆமையா அம்பிகை 8 பேர்களும் இருக்கும் போது அவளை விட நீ என்ன பெரிய அழகா பார்வதி? அதான கேட்டேன். அதனால தாண்டா அழகுன்னு நினைக்காத. வச்சுக்கிட்டாதம்மா. தன்னை மெச்சுக்கும் தவிட்டு குளக்கட்ட, சரி, ஊரை மெச்சுக்கும் ஊச குளக்கட்ட. அதான கேட்டேன். விடிய காலம் ஆனா ரெண்டுமே சாப்பிட ஆகாது. நூலா வரும். நம்மள மாதிரிதான் இருக்காங்க. சரி, நம்மள மிஞ்ச யாரும் இல்லைன்னு நினைக்காத. அதான கேட்டேன். அடிக்கடி சிரிக்கிற சிரிப்பு சரி, அது அழகிய மேனியின் நடிப்பு. ஆமா, அழகா இருக்கவங்க வந்து சரி அடிக்கடி சிரிப்பாங்க. சரிதானே? ஆமா, நம்ம அழகா இருக்கோம் அப்படின்னு. ஆமா, அது இயற்கை. சரிதானே? எல்லாத்துக்கும் வரக்கூடியது. ஆமையா. ஆனா நான் தான் அழகுன்னு ரொம்ப பீத்திக்காத நீ. அதான கேட்டேன். சரி, அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன உடனே சரி பார்வதாதேவி பார்த்தார். என்ன சொல்றாள்? இந்த ஆண்டவன் இப்பமே நம்ம தங்கைமார்களை பத்தி நம்ம கிட்ட இவ்வளவு விதமா எடுத்து பேசுதாரு. ஆமையா. நாளை பின்ன அவ வளர்ந்து வாலிபமாகி வயசுக்கு வந்தான்னு சொன்னா அவ இன்னைக்கு இருப்பதுல இருந்து இன்னும் கூற ஒரு மடங்கு அழகா இருப்பா. அழகா இருப்பாங்க. அப்போ எங்க ஆண்டவன் ஒருவேளை நம்மள மறந்தாலும் மறந்து விடக் கூடாது அல்லவா? ஆமையா. அதனால என்ன, இனி அவள் 8 பேரையும் ஆண்டவன் பார்க்க கூடாது. அப்படி என்றால் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்ய வேணும் என்று ஆமையா அவ 8 பேரையும் நம்ம கைலாசம் கொண்டு வந்து நம்ம பக்கத்திலே வைத்திருக்க வேண்டும். நம்ம கைவசம் வச்சுக்கணும். அப்படி பக்கத்திலே வைத்துக் கொண்டோமையானா நம்ம கண் பார்வையில இருப்பா. ஆண்டவனால் எதுவும் செய்ய முடியாது. ஆயிரம் தான் இருந்தாலும் சரி, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சோம்னா படக்குன்னு பத்திக்கிடும். சரிதானே? அது அந்த பார்வதிக்கு தெரியல.
அதானே. அப்போ சரி இந்த சிவபெருமானுக்கு தெரியாமல் நம்ம முன்னாலே வைத்திருக்கணும்னு சொன்னா ஆமா நம்மளை மீறி ஆண்டவன் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் நம்மளால பார்க்க முடியும். ஆமா அதோடு மட்டுமல்லாம சரி இந்த ஆண்டவன் வந்து என்னய்யா தவறானவர்னு அவதான் நினைக்கார். சரி சிவபெருமான் அப்படிப்பட்டவர் அல்ல, கிடையாது. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மேல சரி பார்வதிக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னா என்னய்யா எங்க நம்மளை தாண்டி இன்னும் ஒருவர் மேல அன்பு அதிகமாக வைத்து விடுவாரோ, நம்மளை மறந்து விடுவாரோ அப்படிங்கிற பயம் பார்வதிக்கு பகவான் மேல இப்படி ஒரு எண்ணமாக சிவனுக்கு தெரியாமல் வைக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? நம்ம போய் அவ 8 பேரையுமே கைலாசத்துக்கு எடுத்து வர முடியாது. இனி அவ 8 பேரை எடுக்கணுமானா நம்மளாலையும் முடியாது. அதனால ஆண்டவங்கிட்டவே நம்ம நேரடியா கேட்போமே, நேரே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அழைத்தார். ஆண்டவா என்ன நீங்க சொல்லுவதெல்லாம் இருக்கட்டும், சரி இருந்த போதிலும் என்னையா படியிழப்பதற்காக நீங்க உலகத்துக்கு போனீர்களே, ஆனால் பார்வதி நான் கைலாசத்திலே தன்னந்தனிமையாகத்தானே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் தன்னந்தனிமையாகவே அமர்ந்து கொண்டிருப்பதனால என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நீங்க 7-8 தோழி பெண்களை கொடுக்க வேண்டும் இறைவா. 7-8 தோழி பெண்களையானா எப்படி எப்பேற்பட்ட தோழி வேணும் அம்மா? எப்படி வேண்டும்? கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க எனக்கு கைபிடிக்க தோழி வேணும், தோழி வேணும், ஆமையா ஓடையா
முடியட்டும், நான் போய் 2 கோழியை பிடிச்சிட்டு வரேன். கோழி வேண்டாம், கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்கு போயா. அப்படியா? பிறகு நான் நினைச்சேன் நாட்டுக்கோழி வேணும்னா எந்த வியாபாரியும் பார்த்து வாங்கி அடிச்சு கொண்டு வர சொல்லு. அப்படி வியாபாரிட்ட போய் துட்டு கொடுத்து வாங்க மாட்டேன். கோழியை திறந்து விட முன்னாடி போய் கோழி கூப்பிட ஒரு 4:30 மணி 5 மணிக்கு. யார் வீட்டுல போய்? உங்க வீட்டுலதான். ஒரிய உரிச்சு போடுவாங்க. 2 கோழியை பிடிச்சிட்டு வந்து தந்துருந்தேன். கோழி கிடையாது, கோழி கிடையாது, கோழி கிடையாது. 7-8 நாளைக்குள்ளாகவே எனக்கு தோழி பெண்கள் வேணும் என்று பார்வதி கேட்க, சரி கைபிடிக்க தோழி வேணும், கால் பிடிக்க தோழி வேணும், வேண்டும். வெச்சிலை சுருள்மடிக்க விதவிதமாக தோழி வேணும், வேண்டும் ஐயா. தாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும், வேண்டும். பாண்டி ஆட்டம் விளையாட பாவையர்கள் வேணும் என்று கேட்க, ஆமையா. அப்ப இறைவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்லுகிறார்? கைலாசத்திலே உனக்கு ஏற்கனவே தோழி பெண்களை கொடுத்திருக்கனே, உனக்கு என்ன ஆச்சு? அந்த தோழி எல்லாம் என்ன ஆச்சு? அது பழைய தோழி. ஆண்டவா, என்ன அவங்கெல்லாம் தெய்வலோகத்து பெண்கள், சரிதானே? இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள். சரிதான். என் கூட இருக்க சொன்னா இருக்க மாட்டாங்க, சொன்னதே கேட்க மாட்டாங்க. நான் ஏதாவது வேலை சொன்னாலும் வேலையை செய்ய மாட்டாங்க, எவனும் அதை கேட்க மாட்டாங்க. அதனால அவரவர்கள் லோகத்திலே இருப்பதனால, சரி இளமை மாறாத வரங்களை பெற்றதனால, ஆமா அவங்களும் என்ன மாதிரி ஒரு தெய்வலோக பெண்கள் தானே, அதானே. அதனால அவங்க எல்லாம் என் கூட இருக்க மாட்டாங்க. சரி, எனக்கு புதிதாக இன்னைக்கு 7-8 தோழி எனக்கு கண்டிப்பா வேணும். ஆமா, 7-8 தோழி வேணும் ஐயா. பார்வதி, என்ன திடீர்னு கேட்டா நான் எப்படி கொடுக்க? எங்க போய் தேடுவது? ஆண்டவா ஐயா, இங்க அங்க இங்கன்னு அலைய வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? நாகலோக பட்டணத்தில் இருக்கிறாளே எனது தங்கை மாறி 8 பேரும். ஆமா, அவ 8 பேரையுமே நீங்க கைலாசம் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு போதும். ஆமா, 8 பேரை கொண்டு வந்தா போதும் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்ப இறைவன் பார்த்தார், நீ எந்த காரணத்துக்காக என்கிட்ட கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவ்வளவு தெரியாமல இருக்கேன். அதனால உன் மனதில் பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் அம்மா பார்வதி. சரி, சிவபெருமான் என்னால போய் 8 பிள்ளைகளை எடுத்து வர முடியாது. முடியாது, நீர் ஒரு ஆம்பளை தானே. ஆண்டவா, என்ன உங்களால முடியாது என்று சொன்னா வேறு யாராலும் முடியும்? சொல்லுங்கள் ஐயா. இந்த உலகத்திலே பொருளை படைக்கும் அதிகாரம் உண்டே தவிர எடுக்கும் அதிகாரம் என்பெருமான் உங்க அண்ணனுக்கு தான் இருக்கு பார்வதி. ஆமையா, கண்ணனை போலவே கடவுள் சிவபெருமானுக்கு எனக்கு தெரியாது. அதனால என்னையா ஆண்டவன் என்ன ஆள முடியாது, உங்க அண்ணனை வரவழைத்து 8 பேரையும் எடுத்துட்டு வந்தார். ஆமா, அப்படின்னு உடனே என்னாச்சு? பார்வதி, இதற்கெல்லாம் நம்ம அண்ணன் தான் சரியான ஆளு. ஆமா அப்படின்னு சொல்லி, சரி கண்ணனாகிய என்பெருமானை அழைக்க வேணும் என்று அந்த பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாள்? அண்ணனை எப்படி அழைத்தால் தெரியுமா? எப்படி ஐயா? அண்ணா அண்ணா கோபாலா, அண்ணா கோபாலா, ஆயர் குலம் காத்தவர், பச்சை மாலை நாளை குஞ்ச கலந்தாமா கேட்கலையோ, கடலில் சயனம் செய்யும் சுதனை வாருமை, கடல் பள்ளி கொண்டு மாலை வாருமையோ, கடையில் பள்ளி கொண்டு மாலை வாருமையோ, சீதையை மனம் முடித்த ஸ்ரீராமா வாருமையோ, ராவணனை சங்கரித்த ராமாவை வாருமையோ, பார்வதி அழைத்தவோ, பார்வதி அழைத்தவோ, பச்சை கால் கருடன் கைலாசம் வந்தல்ல தங்க பார்வதியே, பார்வதியே என்னை அழைத்த விவரம் என்ன? என்னை அழைத்த
காரணத்தை சொல்லிட கண்ணனை அழைத்தது கடவுள் தேவி சொல்லிட தங்கையே பார்வதி ஏனம்மா என்னை அழைத்தாய் அண்ணனை அழைத்த காரணத்தை விவரத்தை சொல்லுமா என்ன கோபால கண்ணா ஆண்டவே சிவபெருமான் வர வர ஆளே சரியில்லை என்ன சரியில்லைங்க நான் அத்தானை பார்த்து உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன் அதான கேட்டேன் ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகு பண்ண பார்த்தீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு ஆண்டவை உன்னை விட உன் தங்கச்சி அழகா இருக்கான்னு என்கிட்டயே உயர்த்தியா பேசுதாரு. அதனால இன்னைக்கு அவ சின்ன பிள்ளையா இருக்கா. சரி நாளை பின்ன அவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா இதுல இருந்து இன்னும் கூட ஒரு மடங்கு அழகா இருப்பா. ஒருவேளை அத்தா ஆண்டவை என்னை மறந்தாலும் மறந்து விட கூடாதல்லவா. அதனால தங்கை மாதிரி 8 பேர்களையும் நம்ம ஆண்டவனுக்கு தெரியாம கையிலே வைத்திருக்கணும். அதனால நீ தான் போய் அவ 8 பேரையுமே எனக்கு கொண்டு வந்து தோழி பெண்களாக கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். பார்வதி நான் போய் தோழி பெண்ணா கொண்டு வரணுமானா என்னால எப்படி முடியும்? எப்படி முடியும் ஐயா? அண்ணா உங்களால் சென்று எடுக்க முடியாதையானா வேற யாரால முடியும்? உங்களால் முடியாத காரியம் நான் போய் 8 பேரையும் எடுக்கத்தான் செய்யலாம். சரி ஆனா எனக்கு 2 வரங்கள் ஒண்ணு வேணுமே பார்வதி. அப்படியே 2 வரம் வேணுமா? சரி அண்ணா என்ன வரம் வேணுமோ கேளுங்க, நம்ம ஏற்பாடுகளை செய்வோம். சொல்லுங்க அப்படின்னு உடனே சரி 8 பிள்ளைகளையும் எடுத்து வருவதற்கு எனக்கு ஒரு பாத்திரம் ஒண்ணு வேணும். அப்ப தவசி பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு அண்டாவை தீட்டு வரட்டுமா? அண்டா இதுக்கு அண்டாவில சாம்பார் வைக்கலாம், சோறு பொங்கலாம். இல்ல குழந்தைகள் அள்ளி போட்டு கொண்டு வரலாம்ல. தவியால பறக்க முடியுமா தாத்தா? முடியாதுல்ல. முடியாது. அப்ப ட்ரம்ம தூக்கிட்டு வரட்டுமா? ட்ரம்ல தண்ணியும் தான் ஊத்தி வைக்கலாம். அது முடியாது. அதால பறக்க முடியாது. ஒரு சர்வ சட்டியை தூக்கிட்டு வரட்டுமா? சர்வ சட்டியா? இதுக்கு உன் தலையில போட்டு கவத்தவா? யார் தலையில கவத்த வேண்டாம். அதை தூக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். கொப்பரையை கொண்டு வந்தா உனக்கு இட்லியை வச்சு போட சரியா இருக்கும். அதேதான். அதனால அதுவும் வேண்டாம். ஆமா பிள்ளைகளை எடுத்து வரணும்னு சொன்னா சரி கடல் கலையும் கடந்து கைலாச மலையவும் தாண்டி வரணுமானா பறக்கக்கூடிய படகு ஒண்ணு வேணும். படகு வேணும். ஏன்னா கடலிலேயும் நீந்தி போகணும், கைலாசத்துக்கும் பறந்து வரணும். அதனாலே பறக்கும் படகும் நாகதாளி வேறும் எனக்கு வேணும். வேண்டும் ஐயா. நாகதாளி வேறுனா ஏன் தெரியுமா? வேற எதுக்கு? நாகங்கள் 2 பிள்ளைகளை எடுப்பதனால சரி என் பிள்ளைகளை எடுத்து போகிறார் என்று ஒரு வேளை என் மேல கோவப்பட்டு வரலாம். அப்படி கோவப்பட்டு வரும்போது இந்த நாகதாளி வேற எடுத்து முன்னால நீட்டினா நாகதாளி வேற எடுத்து முன்னால நீட்டும் போது அவர் கோவத்தை குறைத்து சாந்த குணம் படைத்து வருவார்கள். அதற்குத்தான் இந்த நாகதாளி வேறு வேணும். சரி நீ கேட்ட 2 வரமுமே என்கிட்ட கிடையாது, நான் எப்படி கொடுக்க? உன்கிட்ட இல்லை பார்வதி, அத்தான் ஆண்டவன் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் நீ வாங்கிட்டு வா. வாங்கி கொண்டு வா. ஆண்டவே சிவனிடத்தில் இருக்கிறதையான நான் இப்பவே சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி ஆண்டவன் பக்கத்துல வந்தா. ஆண்டவா எங்க அன்னை அக்கா தங்கை 8 பேர்களையுமே எடுத்து வருவதாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால எனக்கு பறக்கும் படகும் நாகதாளி வேறும் எனக்கு வேணும். 2 வரம் வேணும் ஐயா. உடனே சரி 2 வரமும் என்கிட்ட இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. உங்க அண்ணன் சொன்னாரா? ஆமா. கண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. 2 வரம் தான். அதையும் உங்க அண்ணன் உண்மையை சொல்லிட்டாரா? ஆமா, அநேக வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு 2 வரம் தான் மிச்சம் வச்சிருக்கேன். சரி போட்டும் பரவாயில்ல. சரி உங்க அண்ணன் கண்ணன் இந்த வரத்தை என்னிடத்தில் இருப்பதாக உண்மையை சொன்னதனால அவர் பிள்ளைகளை கைலாசத்துக்கு எடுத்து வரும்போது வருகின்ற போது 3:45 நாளிகை கண்ணன் வரும் வழியை இருள் சூழ்ந்து என் பெருமாள் தலைகுனிந்து நிற்பார் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்து ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். பார்வதி வரங்களை கொண்டு வந்து கண்ணபிரான் இடத்திலே ஒப்படைக்க அப்ப மாயக்கண்ணை பார்த்தார். நம்ம இப்படியே போனா நம்ம தங்கச்சி அண்ணன் தான் வந்திருக்கிறார் என்று நம்மளை கூட வரமாட்டா. சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஏமாத்தணும்னு சொன்னா ஒன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளு வேஷம் போட்டு தான் போகணும். அப்படி என்று என் பெருமான் கோபால கண்ணன் அவரை எடுத்தாரை ஒரு சொருவோ எடுத்தாரை ஒரு சொருவோ
நாம பழுக்க சாத்தி நாம 27 நாமம் தண்ணி தாரோ போட்டு கொண்டு நாகலோக பட்டணந்தா நாராயணன் வாராரே அந்த நாராயணை வாராரே அப்போ நாகலோக பட்டணந்தா என் நாராயணன் வந்தல்ல மாணிக்க புத்துக்குள்ள மங்கையர்கள் 8 பேர் நாகலோக பட்டணத்திற்கே நேராக வருகின்றார் நாராயணன். அப்ப நாராயணன் வந்த உடனே காளியர்கள் 8 பேர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன செய்கிறார்? நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைக்காகவே இறைதேட சென்று விட்டார்கள். அவங்க போன நேரம் பார்த்து சரி இவ 8 பேரும் என் தாயான மாரியம்மா தங்கைமார்களை அழைத்தார். சரி எம்மா ஏ காளி, என்ன ஏ முப்புடாதி அம்மா, ஏ சந்தன மாரியம்மா, ஏ வடக்குத்தி அம்மா, ஏ காளியர்களே இங்க வாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்காகத்தான் இறை தேட போயிருக்காங்க. சரி அவங்க வாரது வரைக்கும் நம்ம மாணிக்க புத்தை விட்டு வெளியிலே சென்று கொஞ்ச நேரம் நம்ம கடற்கரையிலே விளையாடி விட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். ஆனா அவங்க வருவதற்கு முன்னால நம்ம திரும்பி விடலாமடி அப்படின்னு சொல்லி ஆட்டு வந்து சம்மதித்தார்கள். அம்மா அப்பா வரும் வரைக்கும் விளையாட வேண்டும் என்று அட்டகாளியர்கள் 8 பேர்களும் என்ன செய்கின்றாள்? அவள் கையால் சின்னம் சிறிய மணலை குவித்து வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப கண்ணையும் பார்த்தாரு. கண்ணையும் பார்த்த உடனே கண்ணநாயகி என்பெருமான் நம்ம தங்கைமார் 8 பேரும் இப்படி ஒண்ணு போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஆரிய பார்த்தா காளிய பார்க்க வேண்டாம். காளியம்மாளை பார்த்தா கருமாரியம்மாளை பார்க்க வேண்டாம். உப்புடாதிய பார்த்தா முத்தாரம்மாளை பார்க்க வேண்டாம். அப்படி என்று இவ 8 பேரையுமே எடுக்கவே இல்லை. கைலாசத்திற்கு நாம எடுத்து போக வேணும் என்று சொல்லி கைலாசத்திற்கு நாம எப்படியாவது எடுக்க வேணும் என்று கொஞ்சம் நிதானமா. சரி இருக்கட்டும். மாயக்கண்ணே நேர மாணிக்க புத்து பக்கத்திலே வந்தார். ஆமா மாணிக்க புத்து பக்கத்திலே வரும்போது மாரியம்மா தாத்தாவை கண்டார். அடியே தங்கைமார்களே, அதோ பாரு, யாரோ ஒரு பண்டார கிழவே ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாராம்பலுக்கு நம்ம அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே அரண்மனையில இல்ல கிடையாது. அவங்க வந்தாங்க கிழவன போட்டு தள்ளிடுவாங்க. அதனால அம்மா அப்பா வருவதற்கு முன்னால இந்த கிழவனை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். வாங்கடி நம்ம போவோம் என்று சொல்லி தாத்தாவை வழிமறித்து காளியர்கள் என்ன கேட்கிறா தெரியுமா? எப்படி சாமி ஏதாத்தா எங்கிழவா, ஏதாத்தா எங்கிழவா, எங்கிருந்து எங்கு வந்து ஊரு என்ன பேரு, நீங்க ஒத்த வழி வந்தது நாடு என்ன நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, உள்ளதைத்தான் உள்ளபடி உள்ளதைத்தான் உள்ளபடி அறியாம சொல்ல
உனக்கு எந்த ஊரு? எனக்கு ஒரு பக்கமும் ஊரல. ஊருதான் சிறங்கு இருக்கான்னு கேட்கலப்பா. என்ன கட்டிய? உனக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். ஊரை கட்டியோ? பிறவே நீயே சொல்லு. உனக்கு வர வர காதே கேட்க மாட்டுக்கு. சரிதானே? கண்ணும் தெரிய மாட்டேங்குது. கண்ணும் பத்த மாட்டுக்கு. ஆமா. அதனால என்ன உனக்கு எந்த ஊருன்னு சொல்லு. ஏ தாத்தா. சொல்லுங்க ஐயா. அம்மா பேத்தி. அம்மா. தாத்தாவுக்கு ஊரையா கேட்க? அதத்தான் கேட்டேன். தாத்தாவுக்கு ஊரு வடக்க வாடி. என்ன உனக்கு என்ன கிண்டலா? என்ன வடக்க வாடிங்கறியா? வயசு என்ன? உன் வயசு என்ன? நீ தானே ஊரை கேட்ட. ஊரை கேட்டா வடக்க வாடிங்கேரு. வடக்க வாடினா நீ நான் சொல்லுவத முழுசா கேளு. சொல்லு பாப்போம். தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்திலே காசி அம்மா. அப்படி விவரமா சொல்ல. காசியில இருந்து தாத்தா நான் கால்நடையாக வந்து கொண்டிருந்தேன். வந்துகிட்டு இருக்க. எங்க வரும்போது காளியர்கள் உங்க 8 பேர்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. சொல்லுகிறார்கள். நான் தாத்தா குமரிய பாக்கணும்னு வந்தேன். என்ன பாப்பா கிழவி எப்ப பாக்க? கிழவி கிடக்கா வீட்டுல. அப்படியா? அவளை பார்த்து தான் தாத்தாவுக்கு சலிச்சு போச்சு. ஆமா சடைச்சு போச்சு. பிறகு அதனால நான் குமரிக்கு போறேன். குமரிய பார்க்கணும்னா இப்பவும் தவறா நினைக்க கூடாது. அதான் கேட்டேன். கன்னியாகுமரியிலே கன்னி பகவதி அம்மாளை வணங்கி சரி அங்கிருந்து பயணமாகி நான் புறப்பட்டு போவோம்னு வந்து கொண்டிருந்தேன். ஆமா. உங்க 8 பேரை ரொம்ப பெருசா சொன்னதுனால உங்களையும் பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். அவன வடக்க இருந்து தெக்கனைக்கு போறேன். அப்படியா? ஆமா. நல்லா போனேன். நாளைக்கு விடிய காலம் வடக்கனைக்கு போவேன். அப்படியா? ஆமா. சரி சரி. தெக்க பார்த்து வந்திருக்கீங்க. ஆமா. அப்போ வரக்கூடிய வழியிலே உங்க 8 பேரையும் பார்க்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. ஆமாய்யா. தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா. தண்ணி தாகமா இருக்கு. சரி. தாத்தாவுக்கு தண்ணி இருந்தா குடு. தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல. தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்லையா? ஆமா. அப்ப சாப்பாடு வச்சிருக்கியா பசியை தீர்ப்பதற்கு? சாப்பாடும் இல்ல தீப்பாடும் இல்ல. சாப்பாடும் இல்லையோ? ஆமா. அப்ப நேத்து வச்ச பழைய சோறு இருக்காமா? பழைய சோறும் இல்ல கிளைய சோறும் இல்ல. அப்ப நீ இனத்தை தான் திங்க தெரியலையே. நாங்க எங்க அம்மா அப்பாவும் தேனு கொண்டு வருவாங்க. தேனு? ஆமா. ஆமா மரத்தேனு. ஆமா. கொம்பு தேனு. ஆமா. கடந்த தேனு. சரி கொண்டு வருவாங்க. ஆமா. அந்த தேனை தான் குடிச்சு நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் அந்த தேனை குடிச்சு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க அப்பா அம்மா தேனு எங்க போய் எடுத்து வருவாங்க? அதாவது சட்டா சமுத்திரம் தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலைக்கு அப்பால பெரிய மலையில போய் கொம்பு தேனை எடுக்க போயிருக்காங்க. எப்படி போனாங்க? வயத்தால போனாங்க. வயத்தால போதோ? ஆமா. வயத்தால போச்சுன்னா பாத்திரை வாங்கி போடும். அந்த வயத்தால இல்ல. பாம்புக்கு வந்து கால்கள் கிடையாது. பாம்பு கால் கிடையாது. அதனால வயத்தால ஊனும் போறாங்க அப்படின்னு சொன்னேன். வயத்தால ஊந்து போய் கொம்பு தேன் எடுக்க போயிருக்காங்க. அதேதான். அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் அரண்மனையில இல்ல. ஆனா அவங்க மட்டும் இப்ப வந்து உன்னை பார்த்தாங்க. என்ன ஆகும்? தாத்தா உன்னை பட்டுன்னு போட்டா நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துருவ. ஆமையா. அதனால அவங்க வருவதற்கு முன்னால நீ இடத்த காலி பண்ணு. நீ கேட்ட சாப்பாடு அண்ணன் தண்ணி எல்லாமே எதுவுமே எங்க கிட்ட இல்ல இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்பந்தாங்க அண்ணபிரான் பார்த்தார். என்ன செய்கிறார்? அம்மாயே மாரியம்மா, அம்மா நான் கேட்ட சாப்பாடு எனக்கு இல்லை. ஆமா. ஆனா நீங்க 8 பேர்களும் இந்த மண்புத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு மகிமை இல்லை. ஆமா. இருளுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு இன்பமே கிடையாதம்மா. அம்மா நீங்க தாத்தா கூட வந்தீர்களேயானா என்னோடு வந்தேயானா என்னோடு வந்தேயானா உங்களை கைலாச அழைத்து போவே. அந்த கைலாசம் தன்னதிலே உங்க பார்வதியா அது உங்க அத்தான் பரமசிவோ. அவர்கள் 2 பேர்களுக்கு வருடத்தில் ஒரு தடவை திருக்கல்யாணம் நடக்கும் அம்மா. அந்த கல்யாண வீட்டிலதான் 21 வகை கறியும் எலுமிச்சங்கா பச்சடியும் 41 வகை கறியும் உனக்கு ஆறுத்தங்க பச்சடியும் நான் உனக்கு தாரேன் அம்மா. அப்போ கண்ணபிரா சொன்ன போது
கூட வந்தா சாப்பாடு தாரியா? ஆமா சாப்பாடு. ஆமா நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. ஆமா உங்களை கைலாசத்துக்கு நான் அழைத்து போறேன். சரி. அந்த கைலாசத்திலே உனக்கு ஒரு அக்கா இருக்கிறா. இருக்காரு. உங்க அத்தா பரமசிவம் இருக்காரு. ஆமா அவங்க 2 பேருக்குமே ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும் அம்மா. ஆமா கல்யாண வீட்டுல உனக்கு வேணுமுங்க சாப்பாடு. ஆமா எவ்வளவு தேவையோ? 21 வகை கறி உனக்கு எலுமிச்சங்காய் பச்சடி. பச்சடி. 41 வகை கறியும் உனக்கு நாரத்தங்காய் பச்சடியும். ஆமையா நானே உனக்கு தாரேன் என்று சொன்ன போது அப்ப நான் மாரியம்மா பார்த்தா என்ன செய்கிறாள்? தாத்தா நமக்கு வேணுமுங்க சாப்பாடு தாரம்னு சொல்லுதாரு. அதானே. ஏட்டு என்ன? ஏ காளி, ஏ மாரி, ஏ முப்படாதி அம்மா, ஏ முத்தாரம்மா, தாத்தா கூட போவோமா? என்ன இப்படி கூறு கட்டவா? போய் தாத்தா கூட போவாங்க. அதானே கேட்டேன். தாத்தா கூட போனோம்னா என்ன பூரா அப்படித்தான் இருக்கு. அப்படியா? தாத்தா கூட போனா நமக்கு வேணுமுங்க சாப்பாடு தரம்னு சொல்லுதாரு. சாப்பாடுக்கு உனக்கு வயிறு பசி இருந்தா நீ தாத்தா கூட போகலாம். எத்தனை நாள் தான் தேனை குடிச்சிட்டே இருக்க? எத்தனை நாளைக்கு நம்ம வளர வளர அம்மா அப்பாவும் தேனைத்தான் கொடுக்காங்க. ஆமா அதனால சரி தாத்தாவோடு சென்றமையான நமக்கு வேணுமுங்க சாப்பாடு தரம்னு சொல்லுகின்றார். சொல்லுகிறார். நமக்கு அக்கா வேற இருக்காளா? ஆமா நமக்கு ஒரு அத்தா வேற இருக்காரா? 2 பேரும் எட்டி பாப்போம். அவங்களத்தான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமே. வருவோமே அப்படின்னு உடனே சரி ஆட்டுமென்று சம்மதித்தார்கள். காளியர்கள் 8 பேரும் சம்மதித்து என்ன செய்கிறாள்? தாத்தா என்ன? சரி உன் கூட வாரோம். வரியா? வாங்க நம்ம கைலாசத்துக்கு போவோம். வாங்க வாங்க அப்படின்னு இவன் சாப்பாடு நினைச்சால. சரி சாப்பாடு நினைச்ச உடனே சரின்னா ஆமா நீங்க எல்லாரும் வாரீங்கன்னா இந்த பறக்கும் படகுல உட்காருங்க. உட்காருங்க. பறக்கும் படகுல உட்காருங்கன்னு சொன்ன உடனே சரி முழு முழு முழுன்னு ஏறி உட்கார்ந்தா. அவன் 8 பேரும் உட்கார்ந்த உடனே என்னாச்சு? அடேங்கப்பா படகே நிறைஞ்சு போயிருக்காவ. அவன் 8 பேரும் பறக்கும் படகுல உட்கார்ந்தா ஒண்ணு போல இருக்கா. அவன் ஒரே அடையில பொறிச்ச கோழி குஞ்சு மாதிரி. அப்போ கண்ணபுரா அப்படியே பறக்கும் படகிலே பறந்து கைலாச மலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்க. அப்ப மாரியம்மா நினைக்க என்ன நம்ம அம்மாவும் அப்பாவும் அரண்மனையில இல்ல. ஒரு வார்த்தையை சொல்லாமலா நம்ம புறப்பட்டு வந்துட்டோம். அப்படின்னு நினைத்தா பாரு. சரி பறக்கும் படகு ஆகாயமா கைலாசத்திலே பறக்க நாகக்கண்ணிக்கு நாசி விளைந்து நச்சென்று தும்மலிட்டு அந்த காளியர்கள் 8 பேர்களையும் காணோம் என்று சொல்லி அவன் பறக்கும் நல்ல படகடியில மாரியம்மா பறக்கும் போது நாகக்கண்ணி பெண் கொடி ஆசி உலையுதையா நச்சென்று தும்மலிட்டாள். சீரி படம் எடுத்து சீமையெல்லாம் நடுங்க அரண்மனைக்கு வாரா அப்பாம்பிகையே காணலையா மாளிகைக்கு வாரா அங்கே மாரியம்மா காணலையா 8 பேரை காணாமல் 8 பேரை காணாமல் அவள் எங்கி மெல்ல வாரா. அம்மா எங்கி மனோ வாடுவாளோ. அட்டகாளியர்கள் 8 பேரையும் காணாத நாகராஜனும் நாகக்கண்ணையும் மாணிக்கு புத்துக்குள்ள பிள்ளைகளை காணல. அரண்மனையில காணல, கடற்கரையிலையும் காணல. அப்ப இவங்க 8 பேரு எங்கதான் போனாங்க? எங்க போனாங்களோ தெரியல. அப்படி என்று என்னையா சீரி படம் எடுத்து சீமையெல்லாம் நடுநடுங்க கோபம் கொண்டு படம் எடுத்தார் குவளையமே நடுநடுங்க. 2 பேரும் ஆடி படம் எடுத்து வந்தாங்கல்ல. அவங்க படம் எடுத்து வரும்போது சூரியனையே மறைத்து கொண்டார்களாம். அந்த அளவுக்கு பெரிய ரூபமாய் வந்தாங்க. அப்ப சூரியனை மறைத்து நின்னா என்ன ஆகும்? கண்ணன் வரக்கூடிய வழியிலே இருள் சூழ்ந்து என் பெருமானுக்கு அங்கும் இங்கும் தெரியல. அப்படியே தலை குனிந்து நிற்க இறைவன் கொடுத்த சாபங்கள் நீங்கி 3.25 நாளிகை முடிய கண்ணபுரான் மடியில் வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்தார். நாகதாளி வேற எடுத்து முன்னால நீட்டின உடனே
நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கோபமாகப்பட்டது குறைந்தது. கண்ணா வருக, மாயவா வருக, மதுசூதனா வருக, நந்த கோபாலா, நவநீத கிருஷ்ணா, நாராயணா அப்படின்னு கண்ணனை அடிபணிந்து வணங்க, மாயவா கோபாலா, பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கத்தான் 8 பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்தீர்கள். ஆனா இன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் பிள்ளைகளை எடுத்து போனா என்ன அர்த்தம்? பிள்ளைகளே சிறு பிள்ளையாக இருக்கும் போது எங்களை மறைத்து நீங்க எடுத்து போகலாமா? அப்ப கண்ணை சொன்னார், இவன் 8 பேரையுமே மகுட சம்காரம் முடிக்கிறதற்காகத்தான் இந்த மாரியம்மாளை நாங்க பிறவி பண்ணி இருந்தோம். இனிமே இவன் 8 பேரை வளர்க்கக்கூடிய அன்பு அதிகாரம் தத்துவம் உங்ககிட்ட இல்ல. உங்களுக்கு ஆக்கி போட தும்பு இருக்கா? இல்ல. அங்க இங்க ஓடி வேலை பார்க்க தும்பு இருக்கா? அதுவும் இல்ல. அதனால சரி, இவ 8 பேரையுமே நான் கைலாசத்துக்கு கொண்டு போறோம். அப்படி என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுக்க அவர் கைலாச மலைக்கு கொண்டு வந்து வடக்கு கோட்டை வாசலிலே படக்கை நிறுத்தினார். பார்வதி ஓட்டமும் வெறும் நடையுமா ஓடி வந்து பார்த்தா. ஓடி வந்து 8 பேரை எட்டி பார்த்தால அவ இருக்க அழக கண்டு, ஏ அப்பா ஆண்டவன் அழகா இருப்பான்னு சொன்னாரு. 8 பேரும் இப்படி ஒரு பேர் அழகியா இருக்காளே, இனிமே இந்த ஆண்டவன் இவளை பார்த்தான்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவார். இனி இவளை நாமல் கைலாசத்திலே வைத்திருக்கலாகாது. அப்படி என்று அந்த கண்ணனை தான் அழைத்து, அண்ணா கோபால் என்னை இறக்கி சக்கர கிள்ளி வந்து முளைத்ததை வாழ்க்கைக்கு சக்கர இவன் வந்து மக முளைத்திருக்காள். பயிரா முளைக்கும் போது பயிரான முளைக்கும் போது இவன் பாதகத்தி 8 பேர் ஒரு கலையா முளைத்திருக்காள். பயிரா முளைக்கும் போது பாதகத்தி கலையா முளைத்திருக்கிறார். கீரைக்கு சக்கரத்தி கிள்ளை முளைத்ததை போல என் வாழ்க்கைக்கு சக்கரத்தி வந்து முகாம் முளைத்து விட்டாளே அண்ணா. ஆண்டவை மட்டும் பார்த்தாரு, ஒரு தாலிய 9 பங்கு போட்டுருவாரு. பிறகு நான் திருப்பார் கடலுக்கு தான் வரணும். அதனால இந்த இறைவன் போகாத இடத்துல கொண்டு போய் 8 பேரையும் நீ தான் வளர்க்கணும் அண்ணா. ஆண்டவன் போகாத இடத்துலயா? ஆண்டவன் போகாத இடம்னா அது எங்க இருக்கு? கடவுள் போகாத இடம் எங்கயா இருக்கு? டாஸ்மார்க் தான் போக மாட்டாரு. டாஸ்மார்க் போக மாட்டாரா? ஆமா, அங்க கூட்டமா இருக்கு. ஏன் உன் கூட்டாளி தான் வருவாங்களோ? இல்ல, அங்க கூட்டமா இருக்குன்னா அங்க போக மாட்டாரு. கூட்டமா இருக்கு கடவுள், அதனால போகாம இருக்க மாட்டாரு. ஏன் போறாரு? ஆண்டவனை நினைச்சு பகவான் டாஸ்மார்க் போவாரா? இது என்னையா பச்சைப்பழத்தனமா இருக்கு. அதானே கேட்டேன், பகவான் டாஸ்மார்க் போவாரா? அப்படியா? வடிவேல் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாவெல்லாம் இருக்கு. அதானே கேட்டேன். ஆண்டவன் சிவபெருமானாகப்பட்டவரை நினைத்து சரி கடையை திறக்கும் போது சாமியை கும்பிட்டு தானே வியாபாரம் நல்லா இருக்கணும்னு ஆரம்பிக்காங்க. அதேதான். அப்ப சிவபெருமான் அங்கேயும் வருவார். அப்ப இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டாரு. வேற எங்க போக மாட்டார்? சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரு. சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரா? சீட்டு வீடு. ஆண்டவன் அங்கேயே வருவார். என்ன அங்க வருவாரு? ஆண்டவன் சிவபெருமான் அனுக்கிரகம் இருந்தா தான் பிள்ளை ஏறுதுவாகும். அது வேறையா? அப்ப கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாரு. கல்யாண வீட்டுக்கும் ஆண்டவே வருவார். அங்கேயும் வருவாரோ? அங்கே அக்கினி சாட்சியாகத்தானே நம்ம தாலி எடுத்து கட்டுதோ. ஆமா. அப்ப அங்கேயும் சிவபெருமான் வருவார். அப்ப எங்க தான் போக மாட்டாரு? ஆண்டவே போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அது என்ன இடம்? அதான் காண்டவ வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை. சந்தனமாம் சோலை. சந்தனமாம் சோலையிலே சந்தன மகா முனிவரிடத்திலே அந்த மூவாசி விருத்த முனிவரிடத்திலே ஒப்படைத்தோமே. ஆனால் பிள்ளைக்கு எந்த விதமாகப்பட்ட சேதமும் வராது அப்படின்னு அங்கேயே பிள்ளைய ஒப்படைப்போம்னு சொல்லி சரி கண்ணபிரான் நாட்டு வேண்டு சம்மதித்து அவர் எப்படி வருகின்றார்? எப்படி? பறக்கும் நல்ல படகடியில நல்ல படகடியில ஏறை வைத்துக் கொண்டு அந்த சக்தியரை எடுத்துக்கொண்டு சங்கரந்தான் என் பெருமாள் சந்தனமாஞ்சோலைக்குத்தான்
ஒப்படைக்க வேண்டும் என்று வேண்டும் என்று மாயவன் நாராயணன் கோபால கண்ணன் வந்தார். அவர் வந்து பார்க்க என்ன காளியர்கள் 8 பேரையும் ஒப்படைக்க வேண்டும் என்று ஐயா மாமுனிவரே என்ன ஐயா மூவா சிவருத்த முனிவா முனிவரே இதோ பறக்கும் மடகுல இருக்கா பாருங்க என் தங்கச்சி 8 பேரும். சரி இவ 8 பேரையும் தெய்வ ரகசியமா தேவர்கள் மூவர்கள் சிவபெருமானுக்கு தெரியாமல் இவ 8 பேரையும் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்க பொறுப்பு ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சரி மாமுனிவர் சொன்னார் என்ன சொல்கிறார் கண்ணா உமது தங்கைமார்களை வளர்ப்பதில் எனக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்ல நாளை பின்ன இவ வளர்ந்து வரும்போது என்னய்யா அம்மா அப்பா யாரு நான் ஏன் வந்திருக்கேன் என்ன ஒப்படைச்சது யாரு என்ன விவரம்னு கண்டிப்பா அவ கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நான் என்னையா பதிலை சொல்லுவேன் என்னையா சொல்வது அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. என்னய்யா அவ வளர்ந்து வாலிபமாகி உங்ககிட்ட உண்மையை கேட்டாலும் நீங்க உண்மையை அவகிட்ட சொல்லக்கூடாது. அப்படியா அதை மீறி என் வார்த்தையை மீறி நீங்க உண்மையை சொன்னா என்ன ஆகும் உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவுது போறோம். சாபத்தை கொடுத்தார் பிள்ளைகளை ஒப்படைத்தார். அன்றைய நாள் முதலாக என்னய்யா அந்த சந்தன மகாமுனிவர் என் தாயான மாரியம்மாளை அவர் எப்படி வளர்த்து வருகிறார் எப்படி ஐயா தாய்க்கு தாயாக தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தற்காத்து வளர்த்து வாரா அம்மாவுக்கு அம்மாவாக ஆனந்தமா வளர்ந்து வாரா ஆனந்தமாய் வளர்த்து வாரா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.